உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடந்த சனிக்கிழமை 4/5/2024 அன்னைக்கு சவுக் சங்கர் வந்துட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு கோர்ட்டோட கஸ்டடியில் கோயம்புத்தூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அடைக்கும் போதே நம்ம வந்து அந்த ரிமாண்ட் பண்ண மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கேட்டிருந்தோம், சங்கரோடைய உடல்நிலை குறித்து ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு அன்னைக்கே ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தோம். மருத்துவ ஆய்வறிக்கை எடுத்துட்டு மருத்துவ பரிசோதனை செய்துட்டு தான் அவரை வந்து சென்ட்ரல் பிரிசன்ல அடைக்கணும், ஏன்னா அவரோட உயிருக்கும் அவருடைய உடலுக்கும் ஆபத்து இருக்குன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தோம். அன்னைக்கு ரிமாண்ட் பண்ண மேஜிஸ்ட்ரேட்டும் மெடிக்கல் பெட்டிஷன் அலோவ் பண்ணியிருந்தாரு. அவர் மெடிக்கல் பெட்டிஷன்ல எக்ஸாமின் பண்ணதுக்கு அப்புறம் தான் சென்ட்ரல் பிரிசன்ல அடைச்சிருக்காங்க. ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. ரிமாண்டுக்கு அப்புறம் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியும் ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், சவுக் சங்கர் அவர்கள் வந்து சென்ட்ரல் பிரிசனுக்கு உள்ள போகையில நல்லா 2 கையும் வீசிட்டு ஆரோக்கியமாக தான் நடந்து போயிருந்தாரு. ஆனா இன்னைக்கு நான் வந்துட்டு சவுக் சங்கரை வந்து வழக்கு குறித்து சந்திப்பதற்காக சிறைக்கு சென்ற போது ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்கு. என்னன்னா, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஜெயிலில் எடுத்ததுக்கு அப்புறம் நைட்டு அவரை வந்து ஒரு ரூம்ல போட்டு கண்ணை கட்டி அவரை வந்து ஒரு பெஞ்சில் படுக்க வச்சு 10க்கும் மேற்பட்ட வார்டன் வந்து ஒரு கையில துணியும் உடம்பு கையில காலில எல்லாம் துணியை சுத்தி பிளாஸ்டிக் பைப்ல அடிச்சு அதுல வந்து அவரோட ரைட் ஹேண்ட் பிராக்சர் ஆயிருக்கு. அதுல பிளாஸ்டிக் பைப்ல அவங்க வந்து துணி சுத்தி அடிச்சதுக்கான காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கை உடஞ்சிடக்கூடாது. ஏன்னா மெடிக்கல் ரிப்போர்ட்ல அவர் கை ஆரோக்கியமா இருக்குன்னு தான் ஜிஹெச்ல எடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டும் இருக்கு. பிரிசனுக்குள்ள போற சென்ட்ரல் பிரிசனுக்கு முன்னாடி போற மெடிக்கல் ரிப்போர்ட்டும் அவர் ஆரோக்கியமா தான் இருக்குன்னு சொல்லியிருக்கு. கை உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுல கவனமா தான் அடிச்சிருக்காங்க. ஆனாலும் அதையும் மீறி அவர்களுடைய அடியில ரொம்ப பலமா விழுந்ததுனால ரைட் ஹேண்ட் ஃபுல்லா பிராக்சர் ஆயிருக்கு. இதுல எதுக்காக நம்ம இப்ப இது சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, பிராக்சர் ஆன கைக்கு எக்ஸ்ரேவோ அதுக்கான வைத்தியமோ இது வரைக்கும் கோர்ட்டு அந்த ஜெயிலுக்குள்ள கொடுக்கல. அதுக்கு பதிலா அவருடைய விருப்பத்துக்கு மாறாக வெறும் பெயின் கில்லர் மாத்திரைகளை மட்டும் அதிகமா உட்கொள்ள சொல்றாங்க. பிளஸ் வந்து அந்த வீக்கத்தை கம்மியாகிறதுக்கான ஆயின்மெண்ட் போட்டு அந்த வீக்கத்தை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா, பெயின் கில்லர் நிறைய கொடுத்து சாப்பிட முடியாம பெயின் கில்லர் நிறைய கொடுத்தா அவரோட கிட்னி முதல் கொண்டு எல்லா உறுப்பும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நாம மறுபடியும் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நீதிமன்றத்தில் இப்போ ஒரு மனு போட்டிருக்கோம். நீதிபதி அவர்கள் வந்து அந்த மனுவை பரிசீலனை செய்து உடனடியாக ஜெயிலில் போய் சவுக் சங்கர் அவர்களை பார்த்து அவரோட உடல்நிலை குறித்து ரிப்போர்ட் எடுத்து அவருக்கான உடல்நிலை ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணணும், இல்லை ஒரு நல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அவரை வந்து ரெஃபர் பண்ணி அவரோட இன்ஜுரிக்கு அவரோட ஃப்ராக்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்காக வந்துட்டு திருப்பியும் அவரை ஜெயிலில் அடைக்கணும். இல்லைன்னா அவருக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவையா இருந்தா ஹாஸ்பிட்டலில் வச்சே பார்க்கணும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்கோம். அந்த மனு மீது என்கொயரி முடிஞ்சிருக்கு. அதில் என்ன ஆர்டர் போடுறாங்கன்னு தெரியாது. நம்மளுக்கு நீதிமன்றத்து மேலையும் நீதித்துறை மேலையும் நல்லா நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபேவரபிள் ஆர்டர் கிடைக்கும். ஒரு ஜட்ஜ் விசிட் பண்ணி பார்ப்பாருங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இன்னைக்கு மனு போட்டு வந்திருக்கோம். எதுக்காக அவரை தாக்கணும்? இல்லை, இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், சவுக் சங்கர் உண்மையாகவே எது கைது செய்யப்பட்டாருன்னா நம்ம இங்கே பேச வரல. அவர் செய்தது சரியா தவறா, அவர் அந்த யூடியூப் வீடியோவில் பேட்டி கொடுத்தது சரியா தவறாங்கிறதெல்லாம் நீதிமன்றம் தான் முடிவு செய்யும். அந்த நீதிமன்றம் எப்படி முடிவு செய்யும் சொன்னீங்கன்னா, நீதிமன்றத்துக்கு முன்பு சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் பேசியது தவறா இருந்தா சட்டப்படி கண்டிப்பா அவருக்கு என்ன தண்டனையோ அது நீதிமன்றம் வழங்கலாம். நாம இப்ப என்ன கேட்கிறோம்னா, மனித உரிமை மீறல்கள் அதிகமா நடந்துட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாடு வந்துட்டு போலீஸ் ஸ்டேட்டா மாறிட்டு இருக்கு. அதாவது போலீஸ் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும், யாரை வேணாலும் எது வேணாலும் பண்ண முடியுங்கிற சிச்சுவேஷனுக்கு இந்த தமிழ்நாடு நோக்கி போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், கடைசி 1 வாரம் 10 நாள்ல இந்த எலெக்ஷன் பிஸியில பத்திரிகையாளர்கள் எல்லாம் மறந்த விஷயம், கஸ்டடி டெத் மட்டும் 6 டெத் ஆயிருக்கு தமிழ்நாட்டில். கடைசி 1 மாசத்துல ஒரு 5 கஸ்டடி டெத் ஆயிருக்கு. இப்போ சவுக் சங்கர்ங்கிறவர் வந்து யூடியூப்ல அரசுக்கு எதிராகவும் ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் கரப்டட் போலீஸ் ஆபீசருக்கு எதிராகவும் கரப்டட் கவர்மெண்ட் ஆபீசருக்கு எதிராகவும் பேசியிருக்காரு. இப்போ மட்டும் இல்ல, அவர் எப்பவுமே தொடர்ந்து அதை தான் பண்ணிட்டு வர்றாரு. இப்போ அந்த கோபத்தின் அடிப்படையில போலீசாரை வைத்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த வழக்கை நீதிமன்றத்தில் அவர் சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. ஆனா போலீஸ் ஸ்டேட்டா ஏன் இது மாறுதுன்னு சொன்னா, யார் ஒருவர் இந்த அரசுக்கு எதிராக பேசினாலும், யார் ஒருவர் இந்த அரசின் அமைப்புக்கு எதிராக பேசினாலும் அவருடைய மனித உரிமைகள் இங்க மீறப்படுது. இன்னைக்கு நாங்க போய் சந்திக்கல அப்படின்னா இன்னைக்கு இல்ல நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்? இப்ப நாம வந்து சந்திக்கல, இப்ப நம்ம சந்திக்கலன்னு சொன்னா 5 மணிக்கு நான் போய் சந்திக்கலன்னு சொல்லியிருந்தா டெஃபினட்டா நாளைக்கு வந்து அவங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும்போது இவர் வந்து வலிக்கு விழுந்துட்டாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க, வலிக்கு விழுந்துட்டாரு இல்ல அடிபட்டுருச்சு. எப்படி அடிபடியும்? நல்லா நடந்து உள்ள போறாரு, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்றாங்க மத்திய சிறையில. அவரை வந்து ஜெயிலுக்கு அடைக்கிறதுக்கு முன்னாடி கோர்ட்டோட உத்தரவு பிரகாரம் அவர் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி தான் சிறையில் அடைக்கிறாங்க. அப்ப கைகால் நல்லா இருக்கு, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, அது மீடியால எல்லாத்துலயுமே வந்திருக்கு. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் அங்க அவைலபிளா இருக்கு. இப்ப அவர் வலிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்லியிருந்தா காலையில இருந்து சிறை நிர்வாகம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கணும். இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த அறிக்கையும் சிறை நிர்வாகத்திடத்திலிருந்து வரல.
ஏன் இப்போ நம்ம இவ்வளோ அவசரமாக கோர்ட்டில் இந்த பெட்டிஷன் மூவ் பண்ணோம்னா அவங்க வந்து பார்க்குறாங்க, பார்க்கல. இது இப்போவே நம்ம பதிவு பண்ணலன்னு சொன்னோம்னா பொய்யான காரணங்களை சொல்லி ஒரு அறிக்கை வருவதற்கான காரணம் ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ அவசரமாக இந்த கோர்ட்டில் இந்த பெட்டிஷன் மூவ் பண்ணியிருக்கிறோம். திருப்பி அதில் என்ன ஆர்டர் போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது.